ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட 37வது எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை உண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். எதுக்காக ஒரு மாதிரி குவாலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இது மான்வாவோட அனிமேட்டட் வெர்ஷனு. மான்வாவை நிறைய இடத்துல நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த விஷயம் இருக்கும் போது சரி இதை எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இதையும் போட்டு முச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட ஆரம்பித்தேன். இல்லை ப்ரோ, அந்த அளவுக்கு நல்லா இல்லை, எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணலாம். மெஜாரிட்டியான கமெண்ட்ஸை வச்சு நானும் டிசைட் பண்ணிடுறேன் இந்த மாதிரி போடலாமா வேணாமான்னு. ஏன்னா மிஞ்சி போனாலே ஒரு 3-4 எபிசோடு தான் வரும். சரி, அதனால தான் சரி இருக்கிற வரைக்கும் ஆரம்பித்து போட்டு விட்டலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாவா அது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஆனால் அனிமேஷனு டோட்டலாகவே இப்படி தான் இருக்கும். சரி, ஏதோ ஒன்று லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சீக்கிரமா இதை முடிச்சு விட்டு வேற ஏதாச்சும் ஒரு கதையை ஆரம்பிக்கலாம். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல அங்க நம்ம யூவை பத்தி தப்பா அங்க சோஷியல் மீடியால பரவின்னு இருக்கு. பின்னாடியே அந்த லேடியை கேக்குறாங்க, ஆமா யூ என்ன கோவமா இருக்கியா என்ன? இல்ல, நான் எதுக்காக கோவமா இருக்கணும்? ஏன்னா மக்களுக்கு உண்மையிலேயே இதை பண்ணது யாரு அப்படின்னு தெரியல. ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன மொத்தமா டார்கெட் பண்ணி அவங்க இப்படி பண்ணிருக்காங்க. தேவையில்லாம இதுக்காக நான் மிங்கோட ஃபேமிலியும் உள்ள வர வச்சுட்டேன். ஆனா இவனு இறந்து போனதுக்கு காரணம் நான் இல்ல, ஆனா கொன்னது வேற ஒரு பர்சன் தான். நான் டார்கெட் பண்றது என்ன? சீன் அப்படியே பிரின்சிபலை நோக்கி வரும். அவங்க சொல்றாங்க, ஐயோ எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ அந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல உன்னோட கான்சன்ட்ரேஷன் மொத்தமா இருக்கட்டும், நீ அதை பத்தி அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். அங்க வரும்போதே அந்த மவுண்டனை பத்தி தான் அவன் யோசிச்சுக்கினே வரான். இப்போ வந்திருக்க இந்த ஷென்னோன் மவுண்டன், இதுல ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான டீமன்ஸ் அதெல்லாம் மறைஞ்சிருக்கான். அதை பத்திலாம் யோசிச்சுனே போகும்போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்கும், நான் உன்னை விட மாட்டேன், நீ என்னோட பையனை கொண்டு இருக்க. பார்த்தா யுன்னோட அப்பா தான். அவரும் ஒரு வித்தியாசமான பீஸ்ட் மேல வந்துன்னு இருக்காரு. அது பீஸ்ட் கிங் ஃபார்ம்ல இருக்க ஒரு பீஸ்ட் தான். நம்ம ஹீரோவும் எவ்வளவோ அங்க சொல்லி பாக்குறான், ஐயோ உன்னோட பையனை நான் ஒன்னும் கொல்லல, கொன்னது வேற ஒரு பர்சனு, நீங்க எதுக்காக இதை கேட்கவே மாட்டீங்க, நீதான், அதுக்காக நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன். மத்தவங்க ஹெல்ப் பண்ணலனா என்ன, என்னோட சொந்த கையால நான் அதை எத்தே ஆகணும். தாக்குறதுக்கு ஆர்டர் கொடுக்க அந்த கிளெயின் டிராகனை வச்சு எப்படியோ அவங்க தடுக்கிறான். அந்த கிளெயின் டிராகனை பார்த்தோன்னே ஆளு வியந்து போறான். என்ன இது, உன்கிட்ட இந்த மாதிரி டிராகன்லாம் இருக்கா? ஆனா இதுக்கெல்லாம் நான் தயங்குவேன்னு நினைக்கிறியா? எல்லாத்துக்குமே நான் ரெடியா தான் வந்திருக்கேன். அங்க பின்னாடி தான் அந்த அம்பல்லா பொண்ணு இருக்கா. அவகிட்ட ஒரு வார்த்தைய சொல்ல அந்த பொண்ணு கையில ஒரு எலி இருக்கும். அது பயங்கரமா கழுத்துக்கிட்டே அங்க கடிக்கும். இதனால அது அப்படியே செம்ம பெருசாவுது. இப்போ 2 பீஸ்டுமே அங்க பீஸ்ட் கிங் ஃபார்ம்ல இருக்கு. யூ நீ செத்துட்டா போதும், என்னோட டாஸ்க் அது முடிஞ்சிரும். அதனால வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பார்க்காத அளவுக்கு பெரிய அளவுல எனக்கு பணமும் நிறைய விஷயமும் கிடைக்கும். அங்க யூ அந்த லேடியை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆமா, நீ அந்த டார்க் ஃபிராக்ஷனோட ஒரு மெம்பர் தானே நீ? நான் யோசிக்கல என்னோட அப்பா நீங்க அந்த மாதிரி ஆளுங்க கூட லிங்க்ல இருப்பீங்கன்னு. அங்க கரெக்டா இந்த டைம்ல ரைவன் அவங்க அங்க வராங்க. ரைவனும் அங்க அந்த லேடியை பத்தின உண்மையை சொல்ல இது கேட்கிற அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அங்க திடீர்னு பீஸ்டும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போவோம். அதுவும் பயங்கரமா அங்க தாக்க வரும். ஆனா அசால்ட்டா ஒரு கைய வச்சு எல்லாத்தையுமே நாசமாக்குறாரு. இதை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா ஒரு பீஸ்ட அங்க பயன்படுத்தவே இல்லை. அவரோட பிசிக் அதுவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால சிஸ்டம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு யோசிப்பான். ஆனா அதுக்குள்ள ரைவனும் அவங்க பாத்துக்கினே கேக்குறாரு, ஆமா என்ன விஷயம், என்ன யோசிக்கிற? அது என்னன்னா உங்க பீஸ்ட்டை பத்தி யோசிக்கிறேன். எதுக்காக உங்க பீஸ்ட்டை வச்சு நீங்க சண்டை போடலன்னு. எந்த அளவுக்கு என்னை பத்தி மற்றவங்களுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான வேணாம். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கு பீஸ்ட்டுங்க தேவையே இல்லை. முன்னாடி இருக்க அந்த லேடியும் அந்த பீஸ்ட்டை வச்சு தாக்க வரா. ஆனா ரைவனு அசால்ட்டா அந்த பீஸ்ட்டை முச்சு விட்டுறாங்க. இதனால அதோட கதையும் அங்கே முடியுது. அவ்வளவுதான், அந்த அம்பல்லா லேடியும் வசமா மாட்டிக்கிறான். எப்பயும் உன்கிட்ட டைம் இருக்கு, மரியாதையா உன்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்கான அந்த ஆன்டிடோட் அதை கொடு. நீ என்ன யோசிக்கிற, நான் ஒரு அசஷன், அவ்வளவு சீக்கிரத்துல அந்த மாதிரி விஷயத்த கொடுப்பேன்னு யோசிக்கிறியா? என் மூலமா உண்மையா வராது, ஆன்டிடோட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளவுதான். இப்படி அங்க சொன்னோன்னே ரைவனுக்கு அங்க புரியுது, இந்த மாதிரி இவ கண்டிப்பா சொல்ல மாட்டான்னு. இதனால அவங்க அப்படியே கதையை முச்ச இந்த லேடி கிட்ட அந்த அளவுக்கு பயன்படுற மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்ல. இப்போ யுன்னோட அப்பா தான் மீதி இருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதனால யுன்னோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த பத்தி அவன் கேக்குறான். இந்த லேடிய பத்தி யாரு சொன்னா? ஏன்னா இந்த லேடி ஒரு டார்க் ஃபிராக்ஷனோட மெம்பர். அதே மாதிரி உங்க பையனை கொன்னதும் கண்டிப்பா இந்த லேடியா தான் இருக்கும். இந்த லேடிய ரெக்கமெண்ட் பண்ண அந்த பர்சன் தான் உண்மையிலேயே கொலை பண்ண அந்த ஆளா இருப்பான். அங்க நல்லா யோசிச்சதுல யுன்னோட அப்பாவுக்கு இப்பதாங்க ஞாபகம் வருது,
அது வந்து வேற யாரும் இல்ல, அது வந்து இப்படின்னு வியாங் அப்பாவோட பேரை அங்க எடுக்கலான்னு வருவாரு. ஆனா அதுக்குள்ள வியாங்கோட அப்பா யூனோட அப்பாவை அப்படியே முச்சு வர்றாரு. உடனே அங்க ரைவன் கேக்குறா, ஆமா என்னாச்சு, எதுனால அவரு கொன்ன? நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம அவர் ஒரு பெரிய டேஞ்சர்ல இருக்காரு அப்படின்னு யோசிச்சேன். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணனே, மத்தபடி எதுவும் இல்ல. பின்னாடி வித்தியாசமான ஒரு கண் இருக்கும், அதை பார்க்கும்போது சிஸ்டம் வழியா அவனுக்கு தெரியுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டிஎல்ல இருக்க காட் ஸ்லேயிங் பாடி. இது ஒரு அபிசல் லெவல்ல இருக்க ஒரு லார்டு, அதாவது அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பீஸ்ட் தான். நான் இது எப்படிப்பட்ட பீஸ்ட் அப்படின்னு இன்னமும் அங்க டீட்டெயிலா சொல்லல. அங்க உடனே ரைவனும் அங்க கேக்குறாங்க, ஆமா நீங்க வந்து எதுக்காக இங்க வந்தீங்க? நம்ம அவன் டேஞ்சர்ல இருக்கான்னு உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் அங்க தெரியும்? ஆமா ரைவன், நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்னோட பொசிஷனு, என்னோட பதவி, இதை வச்சலாம் என்னால இந்த மாதிரி விஷயத்த கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா என்ன? இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். என்னோட அப்பா கிட்ட ஒரு கொடூரமான பீஸ்ட் இருக்கு, இதுவும் எதுக்கு மையூவை கொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இதை வச்சிருக்காரு. நல்ல வேலை கரெக்டான டைம்ல நான் வந்துட்டேன். அதே மாதிரி நீ பாத்திரப்ப இப்போ என்னோட அப்பாவும் இல்ல, அந்த யூனும் இப்போ இல்ல. அதனால ஃபர்தரா இந்த இன்வெஸ்டிகேஷனை இன்னமும் நம்ம பண்ண வேணா, ஸ்டாப் பண்ணிடலாம். அதனால நீ என்ன யோசிக்கிற? அதெல்லாம் என்னால முடியாது, நான் இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணியே தருவேன். ஏன்னா அவங்க என்னோட ரெப்புடேஷனையும் என்னையும் கொல்லணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதனால நான் எப்படி அவங்கள சும்மா விட முடியும்? அவங்கள கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஓயாம இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன். கண்டுபிடிச்சவனே அவங்க நிலைமையை மோசமாக்குவேன், அவங்க ஃபேமிலி, அவங்க ரெப்புடேஷனு எல்லாத்தையுமே நாசமாக்காம நான் விட மாட்டேன். அதனால ஜஸ்ட் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இதை கேட்கும் போது வேயாங்கோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும், இருந்தாலும் ஒரு கம்மன் தான் இருக்காரு. இந்த டைம்ல அந்த இடத்துக்கு குயினோட அசிஸ்டன்ட் அவங்களும் வந்துட்டு 3 பேருமே உடனே வாங்க, குயினை வந்து நீங்க பார்க்கணும். ஸோ இதனால பேலஸுக்கு அவங்க வராங்க. குயினும் அவங்க கேட்குறாங்க, ஆமா நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் இவனோட அப்பாவுக்கு அங்கே என்ன ஆச்சுன்னு. சரி, இந்த விஷயத்துல ஃபர்தரா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சா இல்லையா? மேஜஸ்டி இல்ல, அந்த அளவுக்கு இன்னமும் அதை பத்தி தெரியல. சரி, ஏதோ ஒன்று. எப்படியோ அந்த அம்பல்லா பொண்ணு அவளோட கதையை நீங்கள் முத்துட்டீங்க. ஏன்னா அந்த ராஷ்டிரா ஸ்ட்ரீட் மூலமா அவளால் பெரிய பிரச்சனை வந்து நம்ம நாட்டுக்கு வந்துனுச்சு. அந்த பிரச்சனை நம்ம யூவால் அங்கே சாலைச்சு ரிவார்டு கொடுக்குற விதமாக நான் இது ரெண்டுத்தையும் கொடுக்குறேன். தண்டர் ஆட்ரிபியூட்டோட இருக்கிற 2 விஷயம் தான். இதை வச்சு பீஸ்டுங்களோட பொட்டன்ஷியலை பல மடங்கு ஏற்ற முடியும். என்னதான் யூ மேலே ஒரு பெரிய அளவுல கிரட்ஜ் எனக்கு இருந்தாலும் அந்த பையனுக்கு திறமை அது ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. அங்கே இதே மாதிரி அங்கே மீட்டிங்கும் முடியுது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம வேயாங்கோட அப்பாவை நோக்கி வரும். அவருக்கும் அகாடமிலேருந்து ஃபோன் அங்கே வரும். என்ன ஆச்சு? இங்கே வேயாங் வந்து இப்போ அகாடமிக்கு வரதே இல்லை, ட்ரைனிங் வேற பண்ணணும். அவன் எதுக்காக வரல? அவன் என்ன ஏதாச்சும் சிக்கா இருக்கானா என்ன? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவன் ஒன்றும் சிக்காலாம் இல்லை. ஸ்பெஷலான ட்ரைனிங்கை அவன் இங்கே பண்ணிருக்கான். அதே மாதிரி அகாடமியில் தான் அவன் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்லாம் அங்கே இல்லை. ஓ அப்படியா விஷயம்? உங்களுக்கு கீழே ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் அவன் பண்ணிருக்கானா? பிரச்சனையே இல்லை, அவன் கண்டிப்பாக காம்படிஷனில் கலக்க போகிறான். ஃபோனை அவரு வச்சுட்டு நம்ம வேயாங்கோட ரூமுக்கு ஒரு வராரு. அங்கே வேயாங்கு பயங்கரமாக ஒரு மாதிரி நடுங்குறான் பயத்தில். அப்பா எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா உண்மை உண்டி நம்ம யூக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன், நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன்னு. அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. வேயாங், நான் இருக்கும் போது எதை பத்தியும் நீ கவலைப்பட வேணாம். அதான் நான் இருக்கேன்ல, நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். ஸோ பிரச்சனையே இல்லை, நீ இதை பத்திலாம் அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். ஆனா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க வேயாங்க பார்த்துதான் ஒரு யோசிக்கிறாரு. உண்மையை சொன்னா என்னோட பையன் ரொம்ப பயந்தாங்கொலியா இருக்கான். ஆனா நானே இப்ப யோசிக்கிறேன், யூ மாதிரி ஒரு திறமையான பையன் அவன் ஒண்டி எனக்கு ஒரு பையனா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்படின்னு ஆளு யோசிக்கிறான். இங்கேயே அந்த எபிசோடும் முடியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய மெஜாரிட்டியான கமெண்ட்ஸை வச்சு தான் என்னால் டிசைட் பண்ண முடியும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாவான்னு. அதே மாதிரி லைக்கையும் போட்டுருங்க, ஏன்னா அப்போதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.